ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அதாவது இது ஒரு பர்டிகுலர் ஒரு பொருளுங்க. இந்த ஒரு பொருளை கையில் வச்சுட்டு போயிட்டிங்கனாலே, நீங்கள் எதுக்காக அந்த விஷயத்துக்கு போகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு ஃபேவராக அமைஞ்சிடும். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். அதாவது இன்றைக்கி சோமவார திங்கள் அப்படிங்கிறனால சிவனுடைய நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஆனால் சித்தர்கள் சொல்லியிருக்கிற இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்ரெட்டான ஒரு மந்திரம். அதாவது தேவாதி தேவர்கள் ஆரம்பித்து மன்னாதி மன்னர்கள் ஆரம்பித்து எதிரியை கூட யாரை வேணாலும் உங்கள் வசமாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்கு சில சூட்சம டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது சாதாரண மந்திரம் சொன்னால் வசமாயிருவாங்க, அப்படி கிடையாது. சில விஷயங்கள் இதுக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை யாகத்துக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா மே மாதம் 6ஆம் தேதி வருது, தேய்பிறை பஞ்சமி. நீங்கள் பெயர்கள் கொடுக்குறதுக்கான டைமிங்ஸ் 5ஆம் தேதியோட முடியுது, சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த 5 வருஷமாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதெல்லாம் தொடர்ந்து இந்த 5 இயர்ஸாக பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியல, நானும் இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும், இல்லை எனக்கும் பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பேர் கொடுக்குறவங்க அவசியம் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. எந்த ஊரில் வசிச்சிட்ருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு கொடுக்கணும். இந்த அப்டேட் போடுறதுக்கு முன்னாடியே எனக்கு அவ்வளோ மெசேஜஸ், எப்போக்கா அடுத்த அப்டேட் போடுவீங்க, எப்போ போடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன் மண்டே தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நேம் கொடுக்குறக்காக தான் கேட்டிருக்கீங்க. இன்னையிலேருந்து நீங்கள் பேர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 5ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் இருக்குது, சரிங்களா? அதுக்குள்ளே பார்த்துக்கோங்க. அதை மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன். ஓலைச்சுவடி அப்டேட் ஏன் போடவே மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய பர்சனலாகவும் வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ஏன் ஓலைச்சுவடி பார்க்குறது இல்லையா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்காங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் அவங்களுக்கும் பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கொஞ்சம் வெளியிலலாம் வேலை இருக்குமா, நிறையா முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது, நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட்டு, கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டவங்களுக்கு கூட பார்க்க முடியல. ஏன்னா அவங்க ஒரு அவசர வேலையாக வெளியில் இருக்க டைமுக்கு நம்ம போய் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால் அவங்க நான் சொல்கிற டைமுக்கு நீங்கள் வீடியோவில் சொல்லிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நான் வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். நான் ஓலைச்சுவடி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அப்போ பேர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா என்னாச்சு, ஏன் சொல்கிறது இல்லையா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி சொல்லிடலாமே அப்படின்றா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, சக்தி வாய்ந்த சிவனோட மந்திரம் இதுதான் அந்த மந்திரம். ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை தெரிஞ்சுட்டு மற்ற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஹ்ரீம் ஐம் கௌம் க்ரீம் ஹௌம் ஔம் சௌம் க்ளீம் ஸ்ரீம் சிவய நம. இந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலை விஷயமாக போகிறீங்க, இல்லை ஒருத்தட்ட ஒரு பண விஷயமாக கேட்க போகிறீங்க, இல்லை ஒருத்தட்ட ஒரு உதவி கேட்க போகிறீங்க, அவங்க நீங்கள் சொல்கிறத செய்யணும், இல்லை எனக்கு ஃபேவரான ஒரு பதில் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு மட்டும் இல்லைங்க, யாரை நீங்கள் நினச்சி, அதாவது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, உங்கள் அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினச்சிட்டாலே இந்த மந்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். சொல்லப்போனால் சிவமே உங்கள் வசமாகுமா. சிவனை உங்கள் கைக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அன்னை பார்வதி தேவியை ஒரு ஸ்டேஜ் சிவன் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கல அப்படிங்கும் போது அன்னை பார்வதி தேவி இந்த மந்திரத்தை பயன்படுத்தி சிவனை தன் கைக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்படி சொல்லணுன்னா, எத்தனை நாள் உங்களுக்கு வேணும், அதாவது இதுக்கு ஒரு பர்டிகுலர் பொருள் இருக்குது. எத்தனை நாள் வேணுங்கிறது நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு பர்டிகுலர் ஒரு பொருள் வசம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பூஜை அறையெல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பொருள் இது. இந்த வசம்புக்கு நேச்சுரலாகவே ஒரு பவர் இருக்குது. என்ன பவர்னால், எதுவாக இருந்தாலும் வசமாக்கும். அது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதை வசமாக்கக்கூடிய சக்தி வசம்புக்கு இருக்குது, சரிங்களா? அதனால தான் நிறைய தாந்திரிக ரீதியான அந்த முறைக்கு வசம்பை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வசம்பை கையில் வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இதை கையில் வச்சுட்டு சொல்லும் போது இந்த மந்திரத்தை ஒரு 7 நாளைக்கு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 7 வாட்டி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும், சரிங்களா? இதே நீங்கள் ஒரு மாதம் அதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 30 தடவை அந்த மந்திரத்தை சொல்லணும்.
ஒரு வருஷம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு டெய்லியும் எத்தனை நாள், 365 டேஸ், அப்போ 365 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லணும். இப்படி சொல்லும்போது நீங்கள் எத்தனை நாட்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை நாட்களுக்கு மட்டும்தான் அந்த பவர் அந்த வசம்பில் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட பவர் கம்மி ஆகிடும். கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பழைய வசம்பை தூக்கி போட்டுருங்க. ஒரு கால்படாத இடத்துலையோ தண்ணியிலையோ குளத்துலையோ தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் அதுக்கு பவர் ஏற்றணுன்னா இந்த மந்திரத்தை நாட்களை கணக்கு வச்சுட்டு நீங்கள் சொல்லணும். 7 நாள்னா ஒரு வாரத்துனா ஒரு வாரத்துக்கு எத்தனை நாளோ அத்தனை வாட்டி மந்திரம் சொல்லணும். ஒரு மாதமாக ஒரு மாதத்துக்கு எத்தனை நாளோ அத்தனை வாட்டி மந்திரத்தை சொல்லணும். அவ்வளோதாங்க. இப்படி சொல்லிவிட்டு அந்த வசம்பை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் நீங்கள் வச்சுட்டீங்க, உங்கள் பர்ஸில் வச்சுட்டிங்கனாலே நீங்கள் எதுக்காக நீங்கள் போகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும். யார்கிட்டயாவது பேசணும், அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்கணுன்னாலுமே அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. சரிங்களா? ஏன்னா அதனால தான் சொல்லியிருக்காங்க, எல்லாரையும் வசம் பண்ணுமா இது. தேவர்கள்லேருந்து மன்னாதி மன்னர்கள் ஆரம்பிச்சு யாராக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவங்கள வசமாக்கிடும். அதனால தான் அன்னை பார்வதி கூட இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கெலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுட்டிங்க, தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது உங்களுக்கு பல வகையிலையும் உங்களை காப்பாற்றும், உங்களுக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய நினச்ச விஷயங்களை சாதிச்சுக்கிறதுக்கு ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்லாம் பணத்தை கொடுத்துட்டு திருப்பி கேட்க போனாலே அந்த பணத்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கிட்டலாம் போய் பேசும்போது நீங்கள் சொல்கிறத அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அவங்க மனசு மாறுமா, நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. வசமாகறாங்கன்னும் போது நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. இதுமாதிரி பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குறதுக்கான அந்த விஷயம் என்னவோ அதை அவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நடக்கும். இப்போ உங்கள் கணவரே சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கும்போது உங்கள் கணவரை நினச்சி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இதை பண்ணும்போது அவர் உங்கள் சொன்ன பேச்சு கேட்பாங்க. உங்கள் பசங்க சொன்ன பேச்சு கேட்கலையா, பசங்களை நினச்சி இதை சொல்லும்போது அவங்க உங்கள் சொன்ன பேச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு உங்களுக்கு தேவையோ அதுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம். பட் எல்லா வகையிலையும் இது ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணணுமாங்கிற டவுட் வரும். அப்படி கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு செய்கிறோமோ அந்த விஷயம் நடக்கும் கண்டிப்பாக. அது இல்லாமல் மற்ற விஷயங்களும் நடக்கும். ஏன்னா இது எல்லாத்தையும் வசம் பண்ணும் அப்படிங்கிறனால அந்த மந்திரத்தை சொல்லி கையில் வச்சுட்டாலே போதும், எல்லாத்துக்குமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நாட்கள் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. எத்தனை நாள் உங்களுக்கு வேணுமோ அத்தனை நாள் தான் பவர் இருக்கும். அதுக்கப்புறம் தூக்கி போட்டணும், மறுபடியும் புதுசு தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? பழசே யூஸ் பண்ணலாமான்னு டவுட் வரும். அதுக்காக வேண்டியதை அதை சொல்கிறேன். இதை சொல்கிறக்கு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த வசம்பு எடுத்து நம்ம கையில் வச்சு சொல்லும் போது சுத்தமாக தான் இருக்கணும். நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ருக்கக்கூடாது, பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது, குளிச்சுட்டு தான் நம்ம அதை செய்யணும். சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா சோமவார திங்களில் நீங்கள் செய்யலாம். எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலான்னா சோமவார திங்களில் ஸ்டார்ட் பண்ணலாம், பிரதோஷத்தன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மற்ற நாட்கள் கூட நீங்கள் செய்யலாம். ஒன்றா காலையில் செய்யலாம், இல்லை ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் இந்த முறையை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? இப்படி செஞ்சுட்டு வந்தீங்கனாலே எதுவாக இருந்தாலும் ஈஸியாக நடக்கிறதுக்கான பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதெல்லாம் சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு சூட்சம முறை. இப்படிலாம் டெக்னிக் இருக்குது. இதெல்லாம் நமக்கு நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அதனால் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.